இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லக்கூடிய குறை என்னன்னா, எங்களுடைய பிள்ளைங்க வந்து பொறுப்பா இருக்க மாட்றாங்க, அக்கறையா இருக்க மாட்றாங்க. எத சொன்னாலும் வந்து கெக்க புக்கன்னு சிரிக்கிறாங்க. இப்படி தான் சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய இளைஞர்கள் மத்தியில வந்து எது மாதிரி அவங்க மைண்ட்ல வந்து சில விஷயங்கள் திணிக்கப்படுதுன்னா, எதையும் பத்தி கவலைப்படாத, ஜாலியா இரு. என்ன நடந்தாலும் கவலைப்பட்டுக்காத. ஆல்வேஸ் பி ஹேப்பி. இது மாரி விஷயங்கள் வந்து திணிக்கப்படுது. அது சொல்லப்பட்ட விதம் வந்து எப்படி இருக்குன்னா, நீ வந்து பொறுப்பு இல்லாம இருக்கிறதும், அக்கறை இல்லாம இருக்கிறதும் தான் வாழ்க்கை. அது பொறுப்பு இல்லாம, அக்கறை இல்லாம ஜாலியா இருக்கிறது தான் இன்னைக்கு வந்து கெத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டதா இருக்கும்? நீங்கள் வந்து உங்களுடைய கடமைய செய்யும் பொழுது, நீங்க உங்களுடைய லட்சியத்தை நோக்கி போகும் பொழுது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முறையாக வாழும் பொழுது, இப்போ நீங்க வந்து ஸ்டூடெண்ட்டுன்னா, நீங்க வந்து நல்ல முறையில படிச்சு, நல்ல முறையில எக்ஸாம் எழுதி, அதில ஏதோ மார்க் குறைஞ்சு போய் ஃபெயிலா போச்சுன்னா, அப்ப நீ கவலைப்படாத. டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோ. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க நல்ல முறையில படிச்சு, நல்ல முறையில எக்ஸாம் எழுதி, அதில ஏதோ வந்து ஒரு நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா, அத ஈஸியா எடுத்துக்கன்னு அர்த்தம். ஆனா, இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, எக்ஸாமுக்கு நீ படிக்காத, ஜாலியா ஊர சுத்து, படம் பாரு. எக்ஸாமில ஃபெயிலா போயிடு. அது ஜாலியா சிரிச்சுக்கோ, ஜாலியா எடுத்துக்கோ. அதான் கெத்து. உன்ன சுத்தி என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாத. உன்னுடைய என்ன சொல்றதுங்க, நீ வாழ்ற இடத்துல ஒருத்தன் வந்து குப்பைய போட்டாலும் நீ கவலைப்படாத. நீ குடிக்கிற தண்ணீல வந்து சாக்கடைய ஊத்துனா கவலைப்படாத. உங்க அப்பா, அம்மா வந்து கொஞ்சம் பொறுப்பா இருப்பான்னு சொன்னா, அத பத்தி கவலைப்படாத. உங்க டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் பொறுப்பா இருங்கப்பான்னு சொன்னா, அத பத்தி கவலைப்படாத. இது மாதிரி வந்து தப்பான முறையில இளைஞர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்வேஸ் பி ஹேப்பி, டேக் இட் ஈஸி, என்ன வேணா நடக்கட்டும், நான் ஜாலியா இருப்பேன். அப்படிலாம் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாதுங்க. நீங்க அப்படி இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நீங்க வந்து சம்பாரிக்கல. அப்பா, அம்மா சம்பாரிச்சு குடுக்குறாங்க. அந்த காசுல நீங்க வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஜாலியா இருக்கிறது தெரியுது. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, "வளரும் பயிர் முளையிலே தெரியும்பாங்க." அதாவது ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்கு, ஒரு இளைஞர் வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத நோட் பண்ணும்போது தெரிஞ்சிரும். இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு. அவங்க அந்த பயத்தில, அந்த அக்கறையில சொல்றாங்க. அதனால வந்து நீங்க வந்து டேக் இட் ஈஸியா இருங்க. எடுத்துக்கோங்க. ஜாலியா இருங்க. என்ன நடந்தாலும் கவலைப்படாம இருங்க. அது எப்பன்னா, உங்களுடைய கடமைய நீங்க ஒழுங்கா செய்யும் பொழுது, அதில ஏதேனும் இடையூறுகள், தோல்விகள் வந்தால், அதை ஈஸியாக எடுத்துக்கொண்டு, மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய கடமையும், உங்கள் லட்சியத்தையும் முயற்சி பண்ணுங்கள் என்பதற்காக சொல்லப்பட்டதே ஒழிய, உங்களோட கடமைய ஒழுங்கா செய்யாதீங்க, பொறுப்பா இருக்காதீங்க. எனக்கு ஏனோ தானோன்னு இருந்துக்கிட்டு ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லை. யோசிச்சு பாருங்கள். நன்றி.